மேட்ரிக்ஸஸ் இதுல ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதை வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஒண்ணுதான் அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஒரு அரே ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸா வந்து செட்டப் பண்ணி அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a rectangular array of numbers. அரே ஆஃப் நம்பர்ஸ். இதுல வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அது எந்த ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து என்னதுன்னா ரெக்டாங்குலரா அரேஞ்ச் பண்ணி இட் அது மட்டும் பண்ணா போதாது. மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து இந்த ரெக்டாங்குலரா அரேஞ்ச் பண்றது மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ ஒபே சம் சர்டைன் லாஸ். லாஸ் ஸோ அது என்ன மாதிரியான லாஸா இருக்கலாம்னா, இப்ப அடிஷன் ஒண்ணு வந்து அடிஷனா இருக்கலாம். அடுத்து வந்து இல்லைன்னா சப்ராக்ஷன்ஸ், சப் சப்ராக்ஷன்ஸ் லாவா இருக்கலாம். இல்லைன்னா மூணு மூணு வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ், இல்ல டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சர்டைன் லாஸை வந்து ஒபே பண்ணணும். ஒபே பண்ணணும். ரெக்டாங்குலரா அரேஞ்ச் பண்ணியிருந்தா மட்டும் போதாது. இந்த மாதிரியான சில சர்டைன் லாஸையும் ஒபே பண்ணனா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசிக்கான விஷயம். ஸோ அது சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். 1, 2, 3, 4 இப்படி நம்பர்ஸ்ல எழுதலாம். இதே வந்து நம்ம லெட்டர்ஸ்ல எழுதணும்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல எழுதலாம். இதே வந்து சில ஈக்குவேஷன்ஸா எழுதலாம். 1 மைனஸ் ஐ, 2 பிளஸ் ஐ, 4 பிளஸ் 2i, 2 பிளஸ் 3i. இந்த மாதிரி வந்து இப்படியும் எழுதலாம். இதே ஃபங்க்ஷன்ஸா எழுதுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதலாம். எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ், எஃப் டூ ஆஃப் எக்ஸ், எஃப் த்ரீ ஆஃப் எக்ஸ், எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து என்னதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சில லாஸை ஒபே பண்ணும். அது அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், டிரான்ஸ்போஸ் இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? சரிங்க, ஓகே. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன எது எது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எலமெண்ட்ஸ், சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸ்ல இந்த ஒரு மெத்தட்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ, பி, சி, டின்னு இருக்கு. சரிங்களா? இதுல ஒவ்வொரு இதுவும் ஒரு ஒரு எலமெண்ட். ஆக்சுவலி ஏங்கிறது ஒரு எலமெண்ட், பிங்கிறது ஒரு எலமெண்ட், சிங்கிறது ஒரு எலமெண்ட், டிங்கிறது ஒரு எலமெண்ட். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், எலமெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து இண்டெக்ஸ். சரிங்களா? வேர் இட் இஸ் பிளேஸ்ட், வேர் இட் இஸ் பிளேஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அது வந்து என்னதுங்க, இன்டெக்ஸ் பேரு, இன்டெக்ஸ்னு பேரு. ஸோ இப்போ இந்த இன்டெக்ஸ் என்ன மாதிரியான இன்டெக்ஸ்? இப்போ இந்த இன்டெக்ஸ் மெத்தட்ல நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் எழுதுறோம்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஏ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இப்போ ஏங்கிறது ஒரு எலமெண்ட், அது எந்த பொசிஷன்ல இருக்குங்கிறது இதை மீன் பண்ணுது. சரிங்களா? A11, A12, A13, A14 இந்த மாதிரி நம்ம எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா A1n வரைக்கும் போகலாம். சரிங்களா? 1n வரைக்கும். அதே மாதிரி இங்க A21, A22, A23. அதே மாதிரி இங்க போனீங்கன்னா கடைசி வரைக்கும் A2n வரைக்கும் போகலாம். அதே மாதிரி கீழே வந்து AM வரைக்கும் போகலாம். M1, AM2. இதே மாதிரி நீங்க எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். M3. அதே மாதிரி நீங்க இது போயிட்டு கடைசியில AMN. சரிங்களா?
இதுல மெயினான ரொம்ப முக்கியமான விஷயம் யாருன்னா இவருதான். இவருதான் என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். சரிங்களா? எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இதுதான் சொல்லப் போகுது. அப்போ இதுல எம்ங்கிறது என்ன, என்னங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இதுல ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே என்ன சொல்றோம்? ரோஸ். அப்ப இது எல்லாமே காலம்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப என்னன்னா, என் ரோஸ் இருக்கு. எம் காலம்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதான் எம் காலம்ஸ், என் ரோஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, எம்ங்கிறது வந்து காலம குறிக்குது. என்ங்கிறது வந்து ரோஸ குறிக்குது. இது சிலருக்கு ரொம்ப பேசிக்கா இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இப்படி வந்து இந்த மேட்ரிக்ஸ சொல்றோம். சரிங்களா? இது வந்து மேட்ரிக்ஸினுடைய எலாபரேட்டட் ஃபார்ம் இது. ஸோ இதே மேட்ரிக்ஸ இன் சிம்ப்ளிஃபைடு பிரீஃப் ஃபார்ம்ல எழுதுறோம் அப்படின்னா, பிரீஃப் ஃபார்ம்ல அதாவது ஏ வெக்டர் ஏ மேட்ரிக்ஸ ஏ டைம்ஸ் ஐ ஜே இண்டெக்ஸ சொல்லக்கூடியது. இண்டெக்ஸ் ஐங்கிறது இண்டெக்ஸ், ஜேங்கிறது இண்டெக்ஸ். ஏ டைம்ஸ் ஐ ஜே இன்டு எம் கிராஸ் என். கரெக்ட்டுங்களா? ஏ அந்த ஐயோட வேல்யூ வந்து என்னதுன்னா, 1ல இருந்து n வரைக்கும் போலாம். 1ல இருந்து n வரைக்கும். 1ல இருந்து n வரைக்கும் போலாம். j யினுடைய வேல்யூ சாரி m வரைக்கும் போலாம். i யோட வேல்யூ வந்து 1ல இருந்து m வரைக்கும். j வோட வேல்யூ 1ல இருந்து n வரைக்கும் போக முடியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்ம எப்படி எழுதுறோம் இத? ஆக்சுவலி பேசிக்கா A இஸ் ஈக்குவல் டூ A டைம்ஸ் இண்டெக்ஸ நம்ம என்ன எழுதுறோம்னா, ஆ iங்கிறது வந்து i டைம்ஸ் j இப்படி எழுதலாம். i டைம்ஸ் jனா இந்த ஐயினுடைய இது வந்து என்னதுன்னா, ரன்னிங் இண்டெக்ஸ் ஃபார் எம்முக்கு. இது ரன்னிங் இண்டெக்ஸ் ஃபார் என்னுக்கு. குளோஸ் பிராக்கெட் நம்ம எம்ங்கிறது வந்து காலம்னு சொன்னோம் இல்லையா? காலம் இன்டு ரோ. இதான் பேசிக்கான அடிப்படை விஷயம் இதுதான். ஸோ அப்போ இத வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு மேட்ரிக்ஸ எப்படி டிஃபைன் பண்றது, ஒரு மேட்ரிக்ஸ எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்றது இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க போயிட்டு இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கலாம். எப்படி இந்த மாதிரி ஒண்ணு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A1, 2, 3 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். 1, 2, 3, 4 இப்படின்னு இருக்குன்னா, இது எக்ஸாம்பிள். இதுல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 4 எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, இது A11 பொசிஷன்ல இருக்கு. A12 பொசிஷன்ல இருக்கு. இது A21, A22. அப்ப A22 இந்த கடைசியா இருக்கக்கூடியது தான் என்னது? 2. அதாவது 2 காலம்ஸ், 2 காலம்ஸ், 2 ரோஸ் இருக்கு. அப்ப 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ்ன்னு இத சொல்லுவாங்க. 2 காலம்ஸ், 2 ரோஸ். அப்போ 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு இந்த மேட்ரிக்ஸ நம்ம சொல்றோம். சரிங்களா? இது ஓகே. அடுத்து இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லயே நம்ம என்னென்ன மாதிரியான வெரைட்டியா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அல்ஜிபரிக் ஆப்பரேஷன்ஸ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறோம். மேட்ரிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது இந்த அல்ஜிபரிக் ஆப்பரேஷன்ஸ் தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய விஷயம் அல்ஜிபரிக் ஆப்பரேஷன்ஸ் சொல்லுவோம். அந்த அல்ஜிபரிக் ஆப்பரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. என்னாச்சு? ஓ! சாரி. ஃபர்ஸ்ட் அல்ஜிபரிக் ஆப்பரேஷன்ல ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி மேட்ரிசஸ்னா இப்போ ஒரு 2 மேட்ரிசஸ் ஈக்குவல் அப்படின்னா, சேம் ஆர்டர் இருந்துச்சுன்னா, 2 மேட்ரிக்ஸ்க்கும் சேம் ஆர்டர், ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு அதர். சரிங்களா? ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ்னா என்ன சொல்லலாம்னா, 2 மேட்ரிசஸ் இஸ் செட் டு பி ஈக்குவல் இஃப் 2 மேட்ரிசஸ் if and only if
எந்த கண்டிஷன்ஸ் இஃப் ஒன்லி இஃப் தே ஹாவ் சேம் ஆர்டர் m cross n and each element of one should be equal to each element of other. One matrix, each element of one matrix should be equal to corresponding element of other. இப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம் நாங்க இங்க பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா இதான். இப்போ வந்து என்கிட்ட 2 4 3 1 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் இது இருக்கு. இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். 2 4 3 1 இப்படி இருந்தா மட்டும்தான் இது ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னதுன்னா 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸஸ். நம்ம கருத்துப்படி என்னதுங்க இது 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸஸ். 2 காலம்ஸ் 2 ரோஸ் இருக்கு, அதனால 2 கிராஸ் 2 மேட்ரிசஸ். இப்போ இந்த கரஸ்பாண்டிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது வந்து A11 பொசிஷன்ல இருக்கு இல்லையா, A11ங்கிற பொசிஷன்ல இருக்கு. அதே A11 பொசிஷன்ல அதே நம்பர் இருக்கணும். அதே மாதிரி A22 பொசிஷன்ல என்ன இருக்கோ அதே A22 பொசிஷன்ல அதே நம்பர் இருக்கணும். இந்த மாதிரியான கரஸ்பாண்டன்ஸ் இருந்துச்சுன்னா, கரஸ்பாண்டன்ஸ் ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் ரெண்டு மேட்ரிசஸ்லயும் ரெண்டும் அதே சேம் இண்டெக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, சேம் இண்டெக்ஸ் இந்த சென்ஸ் என்னதுன்னா இது என்ன நம்ம சொல்லுவோம், A22ன்னு சொல்லுவோமா. இங்கேயும் A22ல ஒண்ணுதான் இருக்கு, இங்கேயும் A22ல ஒண்ணுதான் இருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்றோம்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஈக்குவாலிட்டி மேட்ரிசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ்லாம். அல்ஜிபரிக்ல இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் இதை வச்சு பண்றோம், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸ். ஸோ எப்படின்னா ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸஸ் இஸ் செட் டு பி கன்ஃபார்மல், அதாவது இந்த அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ்ல வந்து கன்ஃபார்மலா இருக்கு அப்படின்னா அது வந்து சேம் ஆர்டரா இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். சேம் ஆர்டர் இன் த சென்ஸ் இட் இஸ் பாசிபிள், அதாவது அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள் if and only if and only ifனா அதான் இது இருந்தா மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். if and only if in same order, அதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸஸ்லும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம் ஷுட் பி ஈக்குவல். சரிங்களா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல். இந்த ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸ்ல ரொம்ப பேசிக்கான விஷயம். அதே மாதிரி சப்ராக்ஷன்ஸுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான், அடிஷனுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான், சப்ராக்ஷன்ஸுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். நீங்க சப்ராக்ட் பண்ணாலும் அடிஷன் பண்ணாலும் இந்த டூ கண்டிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா சேம் ஆர்டரா இருக்கணும், அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். இதோட இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்டு விதமான மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஏ பிளஸ் சி, அதனோட சாரி ஏ பிளஸ் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய ரிசல்ட் சி. ஏ மைனஸ் டி, அதனுடைய ரிசல்ட் வந்து சாரி ஏ மைனஸ் டி வேணாம், ஏ மைனஸ் பிஏ எடுத்துட்டு அதனுடைய ரிசல்ட் வந்து டின்னு எழுதுவோம். சரிங்களா. இப்போ என்ன இதுல இருந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது என்ன A1 ஏ மேட்ரிக்ஸும் இந்த இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏ மேட்ரிக்ஸ் என்ன 2x2னா இந்த பி மேட்ரிக்ஸும் 2x2 தான். அப்போ இந்த ரிசல்டன் மேட்ரிக்ஸும் 2x2 தான் இருக்கும். சரிங்களா. அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கணும். நான் இப்போ பெருசாவே எழுதிடுவேன். ஏங்கிற மேட்ரிக்ஸ் 2x2ல இருக்கு, அதோட நீங்க என்ன பண்றீங்கன்னா பிங்கிற மேட்ரிக்ஸை நீங்க கூட்டுறீங்கன்னா அதுவும் 2x2ல தான் இருக்கணும். அதனுடைய ரிசல்டன்ட்டும் சிங்கிற மேட்ரிக்ஸஸும் 2x2ல தான் இருக்கும்.
ஸோ த சிமிலர் வே நீங்க சப்ராக்ஷன்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸஸ் வந்து 2x2ல இருக்கு அப்படின்னா, பிங்கிற மேட்ரிக்ஸஸ் வந்து 2x2ல இருக்குன்னா, சிங்கிற மேட்ரிக்ஸஸும் சாரி டிங்கிற மேட்ரிக்ஸஸும் 2x2ல தான் இருக்கும். இது வந்து பேசிக் கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஸோ இப்ப வந்து என்ன பண்றோம்னா, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ மட்டும் தான் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இங்க வந்து என்ன பண்றோம்னா, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மேட்ரிக்ஸ்ல வந்து நான் எத எத இது பண்ண முடியும்னா, அங்க பாருங்களேன். இங்க 1, 2, 4, 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ மேட்ரிக்ஸஸ். பிளஸ் இதுல பி மேட்ரிக்ஸஸ் வந்து 3, 2, 1, 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த மேட்ரிக்ஸஸ் வந்து என்னதுன்னா பி மேட்ரிக்ஸஸ். இப்ப நான் எத எதெல்லாம் கூட்ட முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இந்த ஏ ஒன் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதையும் பி ஒன் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதையும், இது வந்து பி ஒன் ஒன் பொசிஷன், இது ஏ ஒன் ஒன் பொசிஷன். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா இந்த சி ஒன் ஒன் பொசிஷன்ல நான் என்னத்த போடணும், ஏ ஒன் ஒன்னையும் பி ஒன் ஒன்னையும் கூட்டி தான் நான் போட முடியும். அப்போ 1+3 கரெக்ட்டுங்களா? 1+3 அதே மாதிரி 2+2 இங்க வந்து என்ன 4+1 2+2. நல்லா கவனிங்க. ஏ ஒன் ஒன் பொசிஷன்ல இருக்கிறத பி ஒன் ஒன் பொசிஷன்ல இருக்கிறதோட கூட்டி போடுறோம். இந்த இடத்துல சி ஒன் ஒன் கிடைச்சிருது. கரெக்ட்டுங்களா? அதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்றோம், அடுத்தடுத்துக்கு யூஸ் பண்றோம். அடுத்தடுத்துக்கும் இதுதான். இதையும் பி ஏ ஒன் டூல இருக்கிறதையும் பி ஒன் டூல இருக்கிறதையும் கூட்டி நான் எங்க போட்டிருக்கேன், சி ஒன் டூல போட்டிருக்கேன். சரிங்களா? சேம் இண்டெக்ஸ் நம்பர் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட். அப்போ இங்க வந்து ஏ டூ ஒன்ல இருக்கிறதையும் அதே மாதிரி பி டூ ஒன்ல இருக்கிறதையும் ஏ டூ ஒன்ல இருக்கிறதையும் பி டூ ஒன்ல இருக்கிறதையும் கூட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே சி டூ ஒன்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷன்ஸை வந்து பண்ணணும். இது அடிஷன்ஸ் ரூல்ஸ்ல நம்ம அடிஷன் பண்ண வேண்டிய விஷயம் இப்படிதான். ஸோ அப்போ 4 4 5 4. ஸோ இதான் ரிசல்ட். இதே சிமிலர் வேவை யூஸ் பண்ணி நீங்க வந்து சப்ராக்ஷன்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்ராக்ஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே. இப்ப இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா இல்ல. ஏன்னா இந்த இதுல வந்து அடிஷன்ஸ் லாஸ் வந்து சில சில சர்டைன் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுது. கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவெல்லாம் ஒபே பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது 3யுமே இது வந்து ஒபே பண்ணுது ஆக்சுவலி. அடிஷன்ஸ் லா. அடிஷன் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் அடிஷன்ஸ்ல கம்யூட்டேட்டிவ் பாசிபிள், அசோசியேட்டிவ் லா பாசிபிள்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் பாசிபிள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நோட் என்ன அப்படின்னா, அ அதாவது மேட்ரிக்ஸ் வித் டிஃபரண்ட் ஆர்டர். சரிங்களா? இஃப் 2 மேட்ரிசஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஆர்டர்ஸ் கேனாட் பி ஆடட் அஸ் சப்ட்ராக்டட். இஃப் 2 matrices in different order cannot be added. இதான் ரொம்ப முக்கியமான நோட் இதுதான். சரிங்களா? ஸோ அது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது ஒபே இந்த இட் இட் ஃபாலோஸ் சம் ரூல்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரூல்ஸ ஃபாலோ பண்ணுதுன்னா, கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லா ரூல்ஸ் ஃபார் அடிஷன்ஸ். சரிங்களா? மேட்ரிசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூட்டேட்டிவ் லா பாசிபிள்னா என்ன அர்த்தம்? ஏவ பியோட கூட்டி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் பிய ஏவோட கூட்டி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் சேம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த லா, கம்யூட்டேட்டிவ் லா ரூல்ஸ் பண்றது. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ அசோசியேட்டிவ் லா ஹோல்ஸ். அசோசியேட்டிவ் லா ஹோல்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஏவையும் பி அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸோட பி பிளஸ் சிங்கிற மேட்ரிக்ஸ், அதாவது பியும் சியும் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு அப்புறம் ஏவோட கூட்டுறதும் ஏயையும் பியையும் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு அப்புறம் சியோட கூட்டுறதும் சமங்கிறாங்க. நல்லா புரியுதுங்களா? பியையும் சியையும் ஃபர்ஸ்ட் கூட்டி வச்சிடுறீங்க. இதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டோட இந்த ஏவ கூட்டுறீங்க அப்படிங்கிறதும், ஏயும் பியும் ஃபர்ஸ்ட் கூட்டி வச்சுட்டு அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டோட சிய கூட்டுறதும் சமம் அப்படிங்கிறது தான் அந்த அசோசியேட்டிவ் லாவோட அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதுவும் ஒபே பண்ணுது, இதுவும் ஒபே பண்ணுது.
இந்த மேட்ரிக்ஸ் அடிஷன்ஸ் வந்து என்னதுங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் ஒபே பண்ணுது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா ஒண்ணும் கிடையாது. A constant can be distributed to all matrices. ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டாங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. என்கிட்ட ஏ பிளஸ் பி மேட்ரிசஸ் இருக்கு அப்படின்னா லாம்டா ஏ டைம்ஸ் கூட்டி அதுக்கு அடுத்து லாம்டா டைம்ஸ் பி இப்படி பண்ணாலும் ரிசல்ட் சேம் தான் எந்த விதத்துல பண்ணாலும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸையும் எடுத்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் லாம்டாவோட பண்ற ரிசல்ட்டும் தனித்தனியா லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டுறது. லாம்டாவோட ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு லாம்டாவோட பி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் கூட்டக்கூடிய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? சேமா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ரிசல்ட். சரிங்களா? இது வந்து மேட்ரிசஸ் ஒபே சம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் ஆஃப் அடிஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் அடிஷன்ஸ் இதையும் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதுல பிரச்சனை வராதுங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கேலார். சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது ரெண்டு விதத்துல பண்றோம். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன்ஸ் ஒன்னு வந்து என்னதுன்னா மல்டிப்ளைடு வித் ஸ்கேலார், மல்டிப்ளைடு வித் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு கேஸ் மல்டிப்ளைடு வித் ஸ்கேலார் அண்ட் மல்டிப்ளைடு வித் மேட்ரிக்ஸ் ரெண்டையுமே பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு. ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்றேன், ஸ்கேலார் வேல்யூ ஏவை மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் நேச்சர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு எழுதலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா 4 3 2 1 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரிக்ஸோட லாம்டாங்கிற ஒரு ஸ்கேலார் வேல்யூ, ஸ்கேலார் இது எனிதிங் எனி வேல்யூ இருக்கலாம். சரிங்களா? இந்த லாம்டா ஏங்கிறதும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் லாம்டா, 3 டைம்ஸ் லாம்டா, 1 டைம்ஸ் லாம்டா, 2 டைம்ஸ் லாம்டா இப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்றது மல்டிப்ளையிங் வித் ஸ்கேலார் வேல்யூஸ். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா கூட இருக்கலாம். அந்த லாம்டாங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கூட இருக்கலாம். அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வித் மேட்ரிசஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ் வித் மேட்ரிசஸ் இஸ் சம் சம்ஹவ் டிஃபரன்சஸ். சரிங்களா? இப்ப ரெண்டு மேட்ரிசஸ் இருக்கு. அஹ் இப்ப இந்த ரெண்டு இப்ப என்கிட்ட வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இது இதுவும் ஏங்கிறதும் மேட்ரிக்ஸ், பிங்கிறதும் மேட்ரிக்ஸ். இப்ப ஏ பி பண்ணணும்னா இது சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் matrix A and B can be added, sorry, multiplied if and only if and only if எப்ப மல்டிப்ளை பண்ண முடியும்னா அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? when the number of columns in A matrix, சரிங்களா? A மேட்ரிக்ஸ்ல m ஓட வேல்யூவும், சரிங்களா? A மேட்ரிக்ஸ்ல m ஓட வேல்யூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த A மேட்ரிக்ஸ் இங்க h நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ் இன் காலம் மேட்ரிக்ஸ் h is h into n. சரிங்களா? இப்போ என்னன்னா இதுல நல்லா கவனிங்களேன். இந்த மேட்ரிக்ஸ்ல இங்க இருக்கக்கூடியது h, இங்க இருக்கக்கூடியது h. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய ஹச்சும் இந்த மேட்ரிக்ஸ்ல இங்க தான் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு மேட்ரிக்ஸ ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் இதுல என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் எத்தனை நம்பர்ல இருக்கோ அந்த நம்பர்ல n இருக்கணும். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ்ல அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் போடுவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்.
என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான மேட்ரிக்ஸ்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 4 3 2 1 4 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பிங்கிற மேட்ரிக்ஸ், இது ஏங்கிற மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து பிங்கிற மேட்ரிக்ஸ். பிங்கிற மேட்ரிக்ஸ்ல வந்து 3 2 1 1ன்னு இருக்கு. ஸோ இது பிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ? 3. நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ? 2. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இந்த மேட்ரிக்ஸ்ல. இந்த மேட்ரிக்ஸ்ல 2 கிராஸ் 2 தான். அப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து என்னது? எம் கிராஸ் ஹச், இது ஹச் கிராஸ் என். கரெக்ட்டுங்களா? இப்ப இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் சார்? ஏபிங்கிற மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபியினுடைய ரிசல்ட் வந்து எம் கிராஸ் என்ல இருக்கும். எம் கிராஸ் என்ல இருக்கும். அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணலாம்? எம் கிராஸ் என்ல இருக்கும். அப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன இருக்கும்னா, ஆஹ், இதனுடைய ஏபி வேல்யூ வந்து 3 கிராஸ் 2. இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான மல்டிப்ளிகேஷன்ஸ். மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்போதுமே இப்படிதான் பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம வேணா மல்டிப்ளை பண்ணி காட்டலாம். அஹ் எ- எ- அதாவது எப்படி வருது அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து பேசிக்கா பண்ணி பண்ணி காட்டலாம். உம் இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தோம்? இந்த நம்பர்ஸ் எடுத்து போட்டுக்கோம். 4 3 2 1 4 1, 4 3 2 1 4 1 இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது? 3 2 1 1, 3 2 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் காலத்திலையும் இந்த 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 இதை எடுத்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை எடுத்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இது ரெண்டையும் கூட்டி போடணும். இப்போ 4 in 3 சார் 12. நான் 3 12 பிளஸ் 3 3 1 3. கரெக்ட்டுங்களா? ஸோ சிமிலர் வே இந்தாண்டையும் போடணும். அடுத்த இதுக்கு பண்ணணும்னா, ரெண்டாவது இது பண்ணணும்னா எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் 4 into 2 அண்ட் 3 into 1. சரிங்களா? அப்படி போடணும். அப்ப 4 into 2, 4 2 8 பிளஸ் 3 into 1 பிளஸ் 3. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அடுத்த மேட்ரிக்ஸ் என்னது? 2ல இருந்து 2 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பண்ணணும், அப்புறம் இதை எடுத்துட்டு இதை பண்ணணும். இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ பண்ணி கடைசியில வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது சிலருக்கு ஈஸியா இருக்கும், சிலருக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையுமே சொல்லி தந்துடுறேன். சிலர் வந்து தெரிஞ்சவங்க என்னடா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு தந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். 2 into 3, 2 3 சார் 6, 6 3 6 பிளஸ் 1 1. அதே மாதிரி இந்த பக்கம் 2 2 சார் 4 பிளஸ் 1, 4 3 சார் 12 பிளஸ் 1, 1 2 சார் 4 2 சார் 8 பிளஸ் 1. ஒன்றும் இல்லைங்க, நான் இதை எடுத்துட்டு இதை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதை எடுத்து கூட்டிட்டேன் ஃபர்ஸ்ட் இது டேர்மு. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? செகண்ட் வந்து இந்த 4 எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்க 8ன்னு போட்டிருக்கேன். அடுத்து 3 எடுத்து இதை 1ஓட மல்டிப்ளை பண்ணி இங்க +3 போட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ இந்த இதுலயும் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டு பண்ணணும். செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டு 2 வந்து 3ஓட பண்ணணும் 6, 1 1ஓட தான் பண்ண முடியும், அதனால 1. ஸோ அதே மாதிரி 2 2ஓட மல்டிப்ளை பண்ணா 2 4, 1 1ஓட மல்டிப்ளை பண்ணா 1. அதே மாதிரி 4 3ஓட மல்டிப்ளை பண்ணா 12, 1 1ஓட மல்டிப்ளை பண்ணா 1. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பண்றோம். ஸோ இது பேசிக்கான மல்டிப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லித்தரோம். ஸோ 15 8 3 11, 6 7, இது வந்து 5 13 9. ஸோ இப்போ இதுதான் மல்டிப்ளைடு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சு பாருங்களேன். இங்க என்ன இருந்துச்சு? 3 கிராஸ் 2, இங்க 2 கிராஸ் 2. இப்ப ரிசல்ட் என்ன வந்திருக்கு?
3 கிராஸ் 2 கரெக்டுங்களா? 3 கிராஸ் 2. ஸோ அப்போ என்ன, இந்த இந்த இடத்துல வந்து எம் இருந்துச்சு, கிராஸ் இந்த இடத்துல ஹச் இருந்துச்சு, இந்த இடத்துல ஹச் இருந்துச்சு, இந்த இடத்துல என் இருந்துச்சு. ஸோ எம் கிராஸ் என்னங்கிறது. அப்போ எம் கிராஸ் என், இது எம்முக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம், எம் கிராஸ் என் 2 போட்டிருக்கோம். கரெக்டா? ஸோ இதான் ரிசல்ட். ஸோ இப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்றதுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்குங்க, சரிங்களா? ப்ரீ மல்டிப்ளிகேஷன், போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? ப்ரீ மல்டிப்ளிகேஷன், போஸ்ட் மல்டிப்ளிகேஷன். சார் இந்த ப்ரீ மல்டிப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் ஏ பி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸஸ் இருக்கு, ஏபி மேட்ரிக்ஸஸ் இருக்கு, இஃப் டூ மேட்ரிக்ஸஸ் இருக்கு. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸை ப்ரீ மல்டிப்ளைடு பண்ணோம்னா ஏ அண்ட் பி அப்படிங்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஏபியில வந்து இதை வந்து என்ன பண்றேன்னா ப்ரீ ஃபேக்டர், ப்ரீ ஃபேக்டர், இதை வந்து போஸ்ட் ஃபேக்டர், போஸ்ட் ஃபேக்டர். ஸோ அடுத்து வரக்கூடியதை போஸ்ட்னும் முன்னால வரக்கூடிய மேட்ரிக்ஸை ப்ரீன்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிங்கிறதும் பிஏங்கிறதும் ஈக்குவல் கிடையாது. இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். கரெக்டுங்களா? அதாவது ஏவை பியோட மல்டிப்ளை பண்றதும் பிஏ ஏயோட மல்டிப்ளை பண்றதும், ஏவை பியோட மல்டிப்ளை பண்றதும் பிஏ ஏவோட மல்டிப்ளை பண்றதும் ஈக்குவல் கிடையாது. இட் இஸ் அ டிஃபரண்ட் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த பண்ணவே முடியாது, அப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப 3x3 2x2னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இது ஏ மேட்ரிக்ஸ். இது வந்து 2x3ல இருக்கு, சரிங்களா? மேட்ரிக்ஸ் பிங்கிற இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் என்ன என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா 3x2ல இருக்கு, கரெக்டுங்களா? தென் இந்த மேட்ரிக்ஸ் வந்து சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்டன், இது ரெண்டையும் கூட்டி ரிசல்டன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், நம்ம பேசிக்கா நம்ம அந்த ஃபார்முலா போடலாம். என்னது, எம் கிராஸ் என், சாரி எம் கிராஸ் ஹச், ஹச் கிராஸ் என். அப்போ என்ன பண்ணோம், எம் கிராஸ் என், எம் கிராஸ் என்னன்னா 2x2. இந்த மேட்ரிக்ஸனுடைய ரிசல்ட் வந்து 2x2 இருக்கும். புரியுதுங்களா? இது ஒண்ணுங்க. இப்போ இதே மேட்ரிக்ஸை நான் என்ன பண்றேன், சாரி இது பெருக்கல, கூட்டுல பெருக்கியிருக்கேன், சரிங்களா? இந்த இடத்துல பெருக்கியிருக்கேன். இப்ப இதே மாதிரி பி கிராஸ் மேட்ரிக்ஸை போடுவோம். பி மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ் இப்படி பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே மேட்ரிக்ஸ் தானே, பி பி மேட்ரிக்ஸ் என்னது, ஹச் டைம்ஸ் என். இங்க என்ன பண்றோம், இப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல ஹச் டைம் என்னன்னு எழுத முடியாது. இதை வந்து என்ன பண்றோம், 3x2ன்னு எழுதுறோம். 3x2, இதை 2x3 மேட்ரிக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ ரிசல்டன்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரிசல்டன் நம்ம திரும்ப அப்படிதான் எழுதணும், எம் கிராஸ் ஹச், ஹச் கிராஸ் எம், சாரி என். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸா இருக்கும், இந்த சி மேட்ரிக்ஸ். சின்னு கூட சொல்ல வேணாம். இப்போ இதுல பாருங்களேன், இந்த ஏபி மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸ் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏ ஏவை பியோட, அதாவது ஏ ப்ரீ ஃபேக்டரா இருந்து பி வந்து போஸ்ட் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x2 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஆனா இங்க பண்ணும் பொழுது 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ என்னன்னா, இது 3x3 மேட்ரிக்ஸும் 2x2 மேட்ரிக்ஸும் சேமா இருக்குமா, இருக்காது. இதுதான் இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ். என்ன, ஸோ இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸும் 2x2 மேட்ரிக்ஸும் நாட் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ அதனால இந்த மாதிரியான ஒரு மல்டிப்ளிகேஷன்ஸ் இஸ் நாட் பாசிபிள்.
இப்ப இது கூட வந்து ரிசல்ட் கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இது கூட ரிசல்ட் கிடைச்சிரும். பட் இப்ப சில இன்னொரு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்கிட்ட ஒரு 2x3ல இருக்கு. 2x3ல இருக்கு. பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னா 3x4ல இருக்கு. 3x4ல இருக்கு. இப்ப ஏபி எப்படி இருக்கும்? ஏபி 2 கேஸா இருக்கும். சரிங்களா? ஏபி எப்படி இருக்கும்? பிஏ எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? 2யுமே மல்டிப்ளை பண்ணும்பொழுது, அ ஏபி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணா என்னவா இருக்கும்? இது M இன்டு H, H இன்டு N. ஸோ அப்போ M கிராஸ் Nங்கிறது வந்து 2 கிராஸ் 4 மேட்ரிக்ஸ் இருக்கும். சரிங்களா? 2 கிராஸ் 4 மேட்ரிக்ஸ் இருக்கும். ஏபிங்கிறது. பட் இப்ப பாருங்களேன், பிஏ போடுறோம். பி மல்டிப்ளிகேஷன் ஏ. பி மல்டிப்ளிகேஷன் ஏ போடும்பொழுது, இது வந்து என்னது? பிங்கிறது வந்து 3 கிராஸ் 4ல இருக்கு. ஏங்கிறது வந்து என்னதுன்னா 2 கிராஸ் 3ல இருக்கு. இப்போ நம்ம ரிசல்ட் எழுதணும். ரிசல்ட் இந்த இத எழுதுனீங்கன்னா, M கிராஸ் H, இத H கிராஸ் Nன்னு எழுதும்பொழுது, எப்போதுமே இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ்ல இந்த H ஷுட் பி ஈக்குவலா இருக்கணும். 2 மேட்ரிக்ஸ்லும் H ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் நீங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் யூ லுக் திஸ், இங்கேயும் 3 தான் H ஓட வேல்யூ, இங்கேயும் 3 தான். அதனால இது மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். பாசிபிள் உண்டு. இங்க பாருங்களேன், இங்க H 4, இங்க H 2. அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா, இத நாட் அதாவது மல்டிப்ளைவே பண்ண முடியாது. அப்ப இது வந்து என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரியானது வந்து நாட் டிஃபைன்ட். இதுவரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான சில இது இருக்கு. சரிங்களா? சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க H ஓட வேல்யூ இங்கேயும் 3, இங்கேயும் 3. அதனால இது பாசிபிள். இங்க பாருங்க H ஓட வேல்யூ இங்கேயும் 2, இங்கேயும் 2. அதனால இதுவும் பாசிபிள். ரிசல்ட் வந்து என்ன மாறுது? ரிசல்ட் மாறுது. ஈவன் தோ H ஓட வேல்யூ சேமா இருந்தாலும் ரிசல்ட் மாறுது. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த H ஓட வேல்யூ வந்து 2 மேட்ரிக்ஸ்லயும் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா, H ஓட வேல்யூ 2 மேட்ரிக்ஸ்லயும் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா, அத மல்டிப்ளைவே பண்ண முடியாது. அதுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு இப்ப இதுல வந்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ்ல ஒரு 3 விஷயம் இருக்குங்க. அ அதுவுமே வந்து என்னதுன்னா, இட் இஸ் அசோசியேட்டிவா, டிஸ்ட்ரிபியூட்டிவா, இல்ல கம்யூட்டேட்டிவா அப்படிங்கிற கேஸஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசிக்கா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏன் கம்யூட்டேட்டிவ்னா, நம்ம இப்ப தான் பார்த்தோம். ஏபி நாட் ஈக்குவல் டூ பிஏன்னு பார்த்தோம். இப்போ இது எல்லா நேரத்திலயும் ஏபி நாட் ஈக்குவல் டூ பிஏவா அப்படின்னா, இல்ல. சம்டைம்ஸ் இட் டஸ் நாட் மீன் இந்த கம்யூட்டேட்டிவ் இது வந்து கம்யூட்டேட்டிவ் கிடையாது தான். ஆனா சில கேஸ்ல ஏபி ஈக்குவல் டூ பிஏவா இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து அந்த மேட்ரிக்ஸஸ் வந்து கம்யூட்டிவ் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, கம்யூட்டேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. பட் சம் ஸ்பெஷல் கேஸ் இட் மே பி பாசிபிள். அது சில நேரத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம மேட்ரிக்ஸ் கம்யூட் ஆகாதுன்னு எப்போதுமே டிசைட் பண்ணிடவும் கூடாது. அப்படிங்கிறது ஒரு 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 கான்செப்ட்ங்க. சரிங்களா? ஓகே. அப்போ வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து என்ன பண்ணணும்? என்ன குடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். அசோசியேட்டிவ் அசோசியேட்டிவ் லா. அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல அசோசியேட்டிவ் லாவ வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் ஒபேஸ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுதுங்க?
அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் பாசிபிள். அது என்ன மாதிரியான பிஹேவியருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பிசி. பிசியை நான் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏவோட நான் மல்டிப்ளை பண்ணாலும், ஏபியை மல்டிப்ளை பண்ணிட்டு சியோட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அசோசியேட்டிவ், அதாவது சேமா இருக்கும். இந்த மாதிரியான கேசஸ் வந்து பாசிபிள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸும் ஒபே பண்ணும். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் இது இந்த இந்த இது பாசிபிள் தான். ஏங்கிறது பி பிளஸ் சி, அதாவது இப்படி கண்டுபிடிக்கிறதும் ஏபியை கூட்டிட்டு பிளஸ் ஏசியை கூட்டிட்டு தனியா அதுக்கப்புறம் கூட்டுறது, அதாவது பெருக்கிட்டு கூட்டுறதும் சமம் தான். அதாவது பிசியை கூட்டிட்டு அப்புறம் ஏவோட பெருக்கிறதும், ஏபியை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏசியை பெருக்கிட்டு அதை ரெண்டையும் தனித்தனியா கூட்டுறதும் சமம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸையும் ஒபே பண்ணுது அப்படிங்கிறது கேஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்து சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸ்ல சப் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதுல சப் மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த சப் மேட்ரிக்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, ஒரு எனி நம்பர் ஆஃப் ரோஸையோ காலம்ஸையும், சரிங்களா, எனி ஒன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் காலம்ஸ் டெலீட் பண்ணி அதுக்கு பேரு சப் மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி டெலீட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேரு சப் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, இந்த ரோஸையும் இந்த காலத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதுக்கு பிறகு இதுல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் என்னதுங்க? 1 2 6 4. இப்ப என்ன பண்ணலாம்னா, இது ஏன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறீங்க. ஏ. இத பின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப என்ன சொல்லலாம்னா, ஏ பி இஸ் a sub matrix of B is sub matrix of A. சரிங்களா? பி இஸ் a sub matrix of A. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், ஒரு ரோவையும் ஒரு காலமையும் டெலீட் பண்ணிட்டு இந்த ஒரு 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்கிட்டோம். இது பிங்கிற மேட்ரிக்ஸ் இந்த ஏக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்க எப்படி வேணாலும் இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். இதையும் இதையும் டெலீட் பண்ணிட்டு இந்த நாளையும் எடுக்கலாம். இல்ல இதையும் இதையும் டெலீட் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய நாளை மட்டும் எடுக்கலாம். இதையும் இதையும் டெலீட் பண்ணிட்டு இந்த நம்பரு இந்த நம்பரு இந்த நம்பரு இந்த நம்பரு எப்படி வேணாலும் எடுக்கலாம். நீங்க டெலீட் எனி நம்பர் ஆஃப் ரோஸையோ காலத்தையோ டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமைன் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ வந்து நம்ம என்ன சொல்றோம்? சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சப் மேட்ரிக்ஸ்லயே 2 விதமான சப் மேட்ரிக்ஸ் இருக்கு. சரிங்களா? பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து லீடிங் சப் மேட்ரிக்ஸ். சரிங்களா? லீடிங் சப் மேட்ரிக்ஸ், பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ். இன்னைக்கு ரொம்ப பேசிக் தான் பார்க்குறோம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இருந்து நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துலாங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 4 5 6 3 2 1 4 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இது வரைக்கும் சொல்லலாமா? இல்ல இன்னும் நம்பர் போடலாம். 4 3 2 1 4 3 2 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குங்க. இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, டாப் ஆஃப் த ரோஸ், பாட்டம் ஆஃப் த ரோஸ், ஃபர்ஸ்ட் காலம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ,
இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? அததான் நம்ம என்ன சொல்றோம்னா, பிரின்சிபல் மேட்ரிக்ஸ் சப் மேட்ரிக்ஸ். இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா? டாப் ஆஃப் த ரோஸு, பாட்டம் ஆஃப் த ரோஸு, லாஸ்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் இதெல்லாம் டெலீட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ நம்ம என்ன சொல்றோம்னா, பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ். இது என்ன சொல்லலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து A ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத B அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, the B is here. B is a principal submatrix of A. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு கேஸ் போலாம். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங். ஸோ லீடிங் சப் மேட்ரிக்ஸ்ல 4, 3, 2, 1, 5, 6, 4, 2, 1ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல வந்து லாஸ்ட் ரோஸையும் லாஸ்ட் காலத்தையும் நம்ம வந்து டெலீட் பண்ணது போக லாஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் ரோஸ் டெலீட் பண்ணது போக நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸை வந்து லீடிங் சப் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். 4, 3, 1, 5. ஸோ அப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பி ஹியர் பி இஸ் அ லீடிங் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. இவ்வளவு தாங்க மேட்ரிக்ஸ்ல வந்து பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்கணும்னா இந்த விஷயங்கள் தான். தட் மீன்ஸ் லாஸ்ட் ரோஸ் லாஸ்ட் காலம் அதை டெலீட் பண்ண அந்த மாதிரியான விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல இன்னொரு கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரோவ டெலீட் பண்ணா, ஃபர்ஸ்ட் காலத்த டெலீட் பண்ணிடணும். லாஸ்ட் ரோவ டெலீட் பண்ணா, லாஸ்ட் காலத்த டெலீட் பண்ணிடணும். இந்த மாதிரி அது கேஸ். அப்படி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 5 கிராஸ் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து 1, 2, 3, 4 இருக்கு. இங்க 4 கிராஸ் 4 இருக்கு. இப்ப இந்த பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ்லயே நான் ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணேன். அப்பயும் அது வந்து பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. லாஸ்ட்ன்னு கூட எடுத்துறக் கூடாது அப்படிங்கிறேன். அது எப்பன்னா, எந்த மாதிரியான இந்த இந்த மாதிரி ஒரு சில கேஸ் வந்துருச்சுன்னா, அப்பயே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? எந்த எக்காரணத்த கொண்டும் நம்ம தப்பே பண்ணிடக்கூடாதுங்க. 1, 2, 3, 4, 5, 4, 3, 2, 1, 4, 3, 2, 1, 5, 6, 4, 2, 1, 6, 3. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப இது பார்த்தீங்கன்னா எத்தன 1, 2, 3, 4, 5. 5 ஆஹா 4 கிராஸ் 5. இந்த மேட்ரிக்ஸ் என்னதுங்க? 4 கிராஸ் 5 மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரோவையும், ஃபர்ஸ்ட் காலத்தையும் டெலீட் பண்றேன். அதே மாதிரி 4த் ரோவையும், 4த் காலத்தையும் டெலீட் பண்றேன். மீதி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னதுன்னா, இப்படி இருக்கும். 3, 2, 4, 2, 1, 6. ஏன்னா டெலீட் பண்ணாத எல்லா நம்பர்ஸும் இங்க வந்துரும். சரிங்களா? இந்த நம்பர் டெலீட் பண்ணல, இது டெலீட் பண்ணல, இதுவும் டெலீட்டட், இது நாட் டெலீட்டட், இது நாட் டெலீட்டட், இது நாட் டெலீட்டட். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸா நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் இது. சரிங்களா? இப்போ இதுவும் பிரின்சிபல் மேட்ரிக்ஸ் தான். இதுவும் பிரின்சிபல் மேட்ரிக்ஸ் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவ டெலீட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோவே டெலீட் பண்ணுங்க. இதுல 3 அதாவது இப்ப இங்க 1, 2, 3, 4 4வது ரோவ டெலீட் பண்ணும் பொழுது, யூ மஸ்ட் டெலீட் 4த் காலம். 4வது ரோவ நீங்க வந்து டெலீட் பண்ணீங்கன்னா, அதே 4வது காலத்த தான் நீங்க வந்து டெலீட் பண்ணணும். அப்படி பண்ணுனா தான் அதுக்கு பேர் என்னதுங்க? பிரின்சிபல் மேட்ரிக்ஸ். இல்லன்னா அது பிரின்சிபல் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்கொயர் மேட்ரிசஸ், டயகனல் மேட்ரிசஸ், ஸ்கேலார் மேட்ரிசஸ், ஐடென்டிட்டி மேட்ரிசஸ், ரோ மேட்ரிசஸ், நல் மேட்ரிசஸ் இப்படி எக்கச்சக்கமான மேட்ரிசஸ் இருக்கு. அதனுடைய மேட்ரிசஸ் டைப்ஸ் பார்க்கலாம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிசஸ். வாட் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிசஸ்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு முக்கியமான மேட்ரிசஸ பார்ப்போம். இந்த மேட்ரிசஸ்லயே 2 விதம் இருக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒண்ணு, ரெக்டாங்குலர் மேட்ரிசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது ரெக்டாங்குலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ அ மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. மேட்ரிக்ஸ நம்ம ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்னு பிரிக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 1 2 3 4 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 2 கிராஸ் 2. இல்லைன்னா மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 3 கிராஸ் 3 இந்த மாதிரி வந்து எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் 2 விதத்துல இருக்கலாம். சரிங்களா? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து எம் நாட் ஈக்குவல் டு என். இப்போ என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா 3 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ். இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் சொல்லலாம் 1 2 3 4 5 6 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதை 2 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து எம் நாட் ஈக்குவல் டு என். எம்மும் நான் என்னும் என்ன இதுங்க வெவ்வேறு வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எம் 3னா இது என் 2, இது இங்க 2னா இங்க 3. இந்த மாதிரி வந்து வேல்யூ மாறி வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்றோம்? ரெக்டாங்குலர் மேட்ரிசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சி இந்த ரெக்டாங்குலர் மேட்ரிசஸையே நம்ம 2 விதமா பிரிக்கலாம். சரிங்களா? இந்த ரெக்டாங்குலர் மேட்ரிசஸ் 2 விதமா பிரிக்கலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸையும் நம்ம நிறைய பிரிக்கலாம். நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நம்ம வெவ்வேறு விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸஸ் நம்ம வந்து 2ஆ பிரிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அப்புறம் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் நம்ம பேச போனோம்னா அது இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் நம்ம கடைசியா பேசிக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸஸ் நம்ம பிரிக்கிறத மட்டும் இப்ப பேசுவோம். சரிங்களா? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸஸ் பிரிக்கும் பொழுது இட் ஹேஸ் அ டூ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒன்னு பேசிக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் என்னோட வேல்யூ, எம்மோட வேல்யூ லெசர் தென் என்னோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க. இதுல வந்து என்னதுன்னா 3 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ். இங்க அதே மாதிரி 1 2 3 4 5 6 இது 2 கிராஸ் 3. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்மோட வேல்யூ தான் அதிகம், என்னோட வேல்யூ சின்னது. இப்ப இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எம்மோட வேல்யூ அதிகமா இருந்து என்னோட வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னங்க? வெர்டிக்கல் மேட்ரிக்ஸ். சோ அதே மாதிரி எம்மோட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹாரிசான்டல் மேக்ஸிமம் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னதுங்க? ஹாரிசான்டல் மேட்ரிக்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம போலாம் டயகனல் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து இட் ஆக்சுவலி வந்து இதுக்கு கிடையாது. எந்த இதுக்குன்னா நம்மளுடைய
டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு கிடையாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டுமான ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த இதுல சொல்லிட்டோம்ல. இந்த இது இந்த 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 மேட்ரிக்ஸ் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸஸ் 2 விதமா பிரிச்சோம். வெர்டிகல் மேட்ரிக்ஸஸ் அண்ட் ஹாரிசான்டல் மேட்ரிக்ஸஸ்ன்னு பிரிச்சோம். இந்த மேட்ரிக்ஸஸ்க்கே நம்ம 2 விதமா பிரிக்கலாம். அத இன்னும் கரெக்ட்டா சொல்றோம் அப்படின்னா, ரோ மேட்ரிக்ஸ் இல்ல காலம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதுலயே வந்து இந்த வெர்டிகல் மேட்ரிக்ஸஸ ஆ the matrix which contain only one row, one column na column matrix. If matrix contains only one column, then it is column matrix. ஸோ இந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா 4 3 2 இப்படி இருக்கும். ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ். அதே சிமிலர் கேஸ்ல நம்ம இங்க எழுதலாம். இஃப் மேட்ரிக்ஸ் ஒன்லி கண்டைன் ஒன்லி ஒன் காலம், ஒன் ரோ. ரோனா அது வந்து இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஒய்ன்னு எடுத்துக்கணும். y is equal to ஓப்பன் பிராக்கெட் 4 3 2. இப்ப இதை வந்து என்ன சொல்றோம்னா ரோ மேட்ரிக்ஸ். இட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்பர் அதுல இருக்கக்கூடியதை சொல்றது. இப்ப நம்ம இதை எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எம் கிராஸ் ஒன்னு, இதை என் ஒன் கிராஸ் என், எம் கிராஸ் ஒன்னு இல்ல ஒன் கிராஸ் என், இப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இதுலயே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நல் மேட்ரிக்ஸ் இல்ல நல் மேட்ரிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து இட் நீட் நாட் டு பி ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படிலாம் கிடையாது. அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிலாம் கிடையாது. நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் ஜீரோவா இருந்துச்சுன்னா, 0 0 0 இப்படி இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். 0 0 0 0 0 ஸ்கொயர் 0 0 0 0. இப்ப இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த மேட்ரிக்ஸா வேணாலும் இருக்கலாம். தப்பே கிடையாது. இது பாருங்களேன். இது வந்து என்னதுன்னா 2 கிராஸ் 3, இது 3 கிராஸ் 2, இது 2 கிராஸ் 2. பட் எந்த மேட்ரிக்ஸா இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், if every element of m cross n matrix is 0, then it is null matrix. If every element of matrix m cross n, element of m cross n matrix is 0, then அது என்ன சொல்லலாம்? நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ நல் மேட்ரிக்ஸ். யூஸ்வலி இந்த நல் மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா 0 போட்டு அதுல வந்து m கிராஸ் என்னன்னு எழுதுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா சில மேட்ரிக்ஸஸ் எடுக்கலாம். இதுல வந்து டிரான்ஸ்போஸ் பண்றத வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய டிரான்ஸ்போஸ் அதனுடைய ரிவர்ஸ் மெத்தடாலஜில இருக்கும். சரிங்களா? இந்த நான் வந்து இப்ப இதை எதை பத்தி பேசுறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ பத்தி பேசுறேன். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ பத்தி பேசும்பொழுது அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்லலாம். இப்போ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்லயே இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்றதுன்னா இதுதான். இது என்னதுன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ரோஸ் அண்ட் காலம் வில் பி சேஞ்ச். சரிங்களா? டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, a matrix of order n cross m
n cross m obtained by interchanging interchanging rows and columns of a matrix. இதை வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்போஸ்ங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஏ பவர் டின்னு சில புக்ல சொல்றாங்க. சில புக்ல ஏ பவர் டேஷ் இப்படி போடுறாங்க, டேஷ்ன்னு போடுறாங்க. சில புக்ல என்ன பண்றாங்கன்னா ஏ மேல ஒரு அப்படியே வந்து ஒரு கேப் போடுறாங்க. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 இருக்கு, 4 5 6. சரிங்களா? அதே மேட்ரிக்ஸ் தான் நான் எடுக்கிறேன் எப்போதுமே. 4 5 6 ஈஸியா இருக்குல்ல, அதனால. ஸோ இப்போ இந்த ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ரோஸ் வந்து அப்படியே காலம்ல வரும், அவ்வளவுதான். அதுக்கு பேரு தான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இப்ப இந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதும்போது 1 2 3 அடுத்து இருக்கக்கூடியது 4 5 6. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸும் அண்ட் காலம்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். நம்ம பின்னால பார்க்கலாம் அந்த டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ரிக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம நிறைய பின்னால பார்க்கலாம். இப்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் என்ன என்ன மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுல ஒவ்வொரு டைப்லயும் என்னென்ன அப்படிங்கறது மட்டும் நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் போறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஷுட் பி ஈக்குவல். அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். உம் இது வந்து n கிராஸ் n சொல்லுவோமா? இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா n கிராஸ் n அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரு இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ட்ரேஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 1 2 3 4 5 6 7 8 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து என்னதுன்னா ஐ கேன் சே திஸ் டயகனல் எலமெண்ட்ஸ் அஸ் அ ட்ரேஸ். சரிங்களா? சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். சம் வந்து என்னதுன்னா இப்போ 1 பிளஸ் 5 பிளஸ் 9னா இது 9 10 15. 15ங்கிறது வந்து இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ்ன்னு பேரு. ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டயகனல். டயகனல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கூட்டி வரக்கூடிய ரிசல்ட் வந்து இட் இஸ் அ ட்ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இன்னொரு முக்கியமான பார்ட்டா நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். எப்போ அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் அதாவது நோ எலமெண்ட். சரிங்களா? இஃப் ஆல் த எலமெண்ட் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் ஜீரோ எக்ஸப்ட் டயகனல் எலமெண்ட், அதுக்கு பேரு டயகனல் மேட்ரிக்ஸ். இஃப் ஆல் த எலமெண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் ஜீரோ எக்ஸப்ட் டயகனல் எலமெண்ட். இதுக்கு பேர் என்னதுன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் பேரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 4
மீதி எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவா இருக்கும். டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் வேற வேல்யூஸ் இருக்கும். பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்னது? இந்த மாதிரி டயகனல் எலமெண்ட்ஸ்ல மட்டும் மதிப்பு இருக்கும், மற்றதுல மதிப்பு இருக்காது. இந்த மாதிரியான விஷயத்துக்கு பேரு டயகனல் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த டயகனல் மேட்ரிக்ஸையே நம்ம எப்போ வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டயகனல் மேட்ரிக்ஸே நம்ம ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். If all the diagonal element, all the diagonal diagonal element in diagonal matrix is zero, sorry, is equal அப்படின்னா அதை வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட வேல்யூ ஒன்று, 0 0 0 1 0 0 0 1 இப்படி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், இல்லைன்னா லேம்டா 0 0 0 லேம்டா 0 0 0 லேம்டா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா டயகனல் எலமெண்ட்ஸும் சேம், ஆல் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் சேம், ஆல் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ ஆல் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் சேம்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், அதாவது ஆமா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதாங்க பேசிக்கான மேட்ரிக்ஸ் டைப்ஸ். இன்னும் நம்ம நிறைய மேட்ரிக்ஸ் டைப்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அதை வந்து ஐ திங்க் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். அதுல மேட்ரிக்ஸ் டைப்பே இன்னும் நிறைய இருக்கு, அது ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. இங்க டவுட் இருந்ததுன்னா கேள்வி கேட்கலாங்க. தேங்க்யூ டு ஆல்.